ஆட்சி என்ன தேனாரும் பாலாரும் ஓடுதுன்னு எல்லாரும் புகழணுமா? கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் அத்தனையும் நிறைவேற்றிட்டீங்களா? நேத்து கூட நான் திருவண்ணாமலை போயிட்டு தான் வரேன். அங்க உடைந்த பாலங்களையும் மலைச்சரிவையும் அதுல இறந்து போனவர்கள் குடும்பத்தையும் சந்திச்சுட்டு தான் நான் வரேன். நான் ஒண்ணு களத்துக்கு போகாம நேரடியா வந்து பிரஸ் சந்திக்கிறவங்க கிடையாது. களத்துல என்ன உண்மை நிலை இருக்கோ அதை சொல்றோம். அதை சொல்லக்கூடாதுன்னா என்ன? இதுக்கு நம்ம ஆங்கிலேயர் காலத்து ஆட்சியிலேயே வாழ்ந்து இருக்கலாமே. எதற்கு நமக்கு சுதந்திரம்? சுதந்திரம் வாங்கியும் மக்கள் சுதந்திரமாக கருத்துக்களை பதிய வைக்க முடியலன்னா இந்த ஆட்சி இருந்தா என்ன, இல்லாக்கிட்ட என்னன்ற கேள்விதான் இன்னைக்கு மக்கள் எழுப்புறாங்க. அதனால நிச்சயமாக இந்த மினி எமர்ஜென்சியை கொண்டு வந்தோம். திமுகவுக்கும் தமிழக முதல்வருக்கும் தேமுதிக சார்பாக நிச்சயமாக எங்களுடைய கண்டனங்களை நாங்கள் பதிய வைக்கிறோம். இது சரியானது ஒரு நடவடிக்கை கிடையாது. நீங்க எதிர்கட்சியா இருந்தப்ப ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், அது அரசியல். இன்னைக்கு எதிர்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் பண்ண இவங்க அரசியலாக்குறாங்கன்றாங்க. அப்போ நாங்க பண்ண அரசியல், நீங்க பண்ண அரசியல் இல்லையா? இது என்ன நியாயம், இது என்ன நீதி என்பதே இன்னைக்கு ஆளும் முதல்வரிடம் நான் கேட்கிறேன். நிச்சயம் இது கண்டிக்கக்கூடிய விஷயம். எதிர்கட்சிகள் அவங்க கருத்துக்களை சொல்லத்தான் செய்வாங்க. அதுதான் ஜனநாயக நாடு. அது கருத்து சொல்லக்கூடாது, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாதுன்னு தடுக்கிற யாருக்கும் இந்த நாட்டில் உரிமை கிடையாது என்பதை நான் உறுதியாக பதிய வைக்கிறேன். ஏற்கனவே 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்த போது அன்னைக்கு திமுக காரங்க என்ன சொன்னாங்க? அன்னைக்கு 2500 ரூபாய் கொடுத்தாங்க அதிமுக. அப்போ திமுக என்ன சொன்னாங்க? இன்னைக்கு விக்கிற விலைவாசியில 2500 பத்தாது, 5000 ரூபாய் கொடுக்கணும்னு வாய்க்கிலேயே பேசினாங்க. இன்னைக்கு அதே திமுக ஆட்சியில இருக்கும் போது ஒரு 1000 ரூபாய் தான் கேட்கிறாங்க. ரொம்ப ஒண்ணு 5000 கேட்கல, 1000 ரூபாய் பரிசு தொகுப்போட 1000 ரூபாய் கொடுங்கன்னா நிதி இல்லைன்னு சொல்றாங்க. இது வெட்கக்கேடு இல்லையா? இது வெட்கக்கேடு இல்லையா? தமிழகத்துக்கே இது ஒரு தலைகுனிவாக நான் பாக்குறேன். எங்க போச்சு நிதி? இன்னைக்கு வரி வசூல் பண்றீங்க, டாஸ்மாக்ல வருமானம் வருது, லஞ்சம் ஊழல் மலிந்து கிடக்குது, கனிம வள கொள்ள நடக்குது. அப்ப எங்க போகுது நிதி? எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு மேல சாக்கு போக்கு சொல்றதுக்கு உங்க ஆட்சி இங்க எதுக்கு? அதுக்கு நிச்சயமாக மத்திய அரசு கிட்ட இந்த ஆட்சியை கொடுத்துட்டு போலாமே. எதுக்காக மத்திய அரசை நம்பி வாழுகின்ற நிலைமை ஏன் தமிழ்நாட்டுக்கு வருது? இத பக்கத்துல இருக்கு பாண்டிச்சேரி, அவங்க 750 ரூபாய் ரேஷன் கார்டு கொடுக்கிறாரு. மழை வெள்ளத்துல பாதிச்சவங்களுக்கு 2000 ரூபாய் அத்தனை ரேஷன் கார்டுக்கும் கொடுக்கறாங்க. ஏன் அந்த அளவு ஒரு தகுதி இன்னைக்கு தமிழ்நாட்டுல இல்லையா? சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்கள் ஆட்சி செய்த இந்த தமிழகம் இந்தியாவின் மிகச்சிறந்த வல்லரசு நாடு. இந்த ஒரு 1000 ரூபாய் தொகுப்பு கொடுக்க முடியலன்னா இதை ஒரு தோல்வி ஆட்சி எதுவும் இல்லை என்பதற்கான உதாரணம் திமுக இன்னைக்கு செய்திருப்பது. அதனால நீங்க செஞ்சா மட்டும் அது அரசியல், மற்றவங்க செஞ்சா அரசியல் இல்லை என்பது தவறான ஒரு முன்னுதாரணம்.